வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் நெய்பர். நம்ம பார்த்துட்டு இருக்க ADB சீரீஸில் ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு டு பிசி தென் பிசி டு ஆண்ட்ராய்டுக்கு ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறது எப்படி. ஆல்சோ அது இல்லாமல் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, வைஃபை எனேபிள் பண்ணுறது தென் டிசேபிள் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுதான் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை ப்ராங்க் பண்ணுறதுக்காக சில கமெண்ட்ஸ் கூட சொல்லியிருந்தோம். அந்த கமெண்ட் என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ப்ரீவியஸ் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோ லிங்க்கும் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் தென் மேலே ஐக்கான்லேயும் வரும், போய் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அப்ளிகேஷன்லேருந்து APK ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம டிவைஸ் பிசிக்கு எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நெட்ஸ்டாட் அப்படிங்கிற ஒரு கமாண்டை பற்றியும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவோட ஸ்பெஷல் கண்டென்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைக்கிற மக்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கமெண்ட் என்னென்னா நெட்ஸ்டாட். இந்த கமெண்ட் எதுக்குன்னா, நம்ம மொபைலில் மொத்தமாக இருக்கிற எல்லா டிசிபி கனெக்டிவிட்டியையும் நம்ம கிட்ட காட்டிடும். எல்லாமே நம்ம டிஸ்பிளே கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே வந்துடும். நம்ம ஜஸ்ட் இந்த கமெண்டை கொடுத்தோம்னா A to Z எல்லாமே நம்ம கிட்ட காட்டிடும். இதை நீங்கள் ஷெல்லில் தான் டைப் பண்ணணும். ஸோ பேசிக்காக ஒரு லினக்ஸ் கமெண்ட் தெரிஞ்சவங்களுக்கு இந்த நெட்ஸ்டாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்க ஜஸ்ட் இதை அதுலேருந்து கற்றுக்கோங்க. இதுலேருந்து பார்த்து நம்ம ஷெல்லுன்னு கொடுத்து கூட ஷெல்லில் போய்ட்டு கூட நம்ம இந்த கமாண்டை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம இதில் கூட பார்த்துக்கலாம். நம்ம டேரெக்டாக ஷெல் அந்த ADB ஷெல்னு சொல்லி நெட்ஸ் கொடுத்த கூட பார்த்துக்கலாம். அது ஃபஸ்ட்டு நம்ம டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு ADB டிவைஸ் கொடுத்து கனெக்ட் ஆகான்னு செக் பண்ணிப்போம். அடுத்து இப்போ நம்ம ADB ஷெல் நெட்ஸ்டாட் அப்படின்னு டைப் பண்ணி அதில் என்னென்ன காட்டுதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா இதில் இவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட நிறையா இருக்குது பாருங்கள். யூனிக்ஸில் என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்குது, அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட காட்டிடும். இதெல்லாம் TCP கனெக்டிவிட்டிஸ். அண்ட் தென் கீழே பார்த்திங்கன்னா யூனிக்ஸில் என்னென்ன சாக்கெட்டில் இந்த ஃபோல்டில் இருக்கிற இந்த ஃபோல்டில் பார்த்தீங்கன்னா டெவ் சாக்கெட் அப்படிங்கிற இந்த ஃபோல்ட்லேருந்து தான் கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷில் இருக்கா இல்லையான்னு சொல்லி கூட காட்டுக்குவாங்க. கனெக்டட், இது கனெக்ட் ஆகிருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கு. இதில் ஃபுல்லாக பார்த்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்னென்ன கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் இருக்குது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு. இப்போ அடுத்து நான் சொன்ன மாதிரியே கண்டென்ட்டோட மெயின் இதுக்குள்ளே வரும். அதாவது என்னென்னா, ஆண்ட்ராய்டில் இருக்கிற அந்த அப்ளிகேஷன்ஸை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் இருக்கிற APK மட்டும் நம்ம எடுத்து நம்ம பிசிக்கு கொண்டு வந்துக்கலாம். இல்லை அந்த APK இருக்கிற லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜஸ்ட் அதோட அந்த நேம், பேக்கேஜோட நேம், அந்த பேக்கேஜோட நேம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 2-3 வீடியோக்கு முன்னாடியே அதை பற்றி பார்த்துருந்தோம். பேக்கேஜோட நேம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அதில் 2-3 வழி கூட இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த 2-3 வழியில் நான் உங்களுக்கான ஒரு வழியை சொல்கிறேன். நீங்கள் மித்த வழியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோட லிங்க்கை நாங்கள் ஐக்கான்லேயோ இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே போகிறோம், நீங்கள் அதை விட போய் பார்த்துக்கோங்க. இதில் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அப்புறம் நார்மல் சிஸ்டம் அப்ளிகேஷன் சொல்லி தனித்தனியாக இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கான கமெண்டை டிஸ்கிரிப்ஷனில் கூட போட்டிருப்போம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கும் அதே மாதிரி சிஸ்டம் அப்ளிகேஷனுக்கும் தனித்தனியாக கூட இருக்குது. அதை ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் லிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம போன இதில் பார்த்த மாதிரி இப்போ நான் போட்டு காட்டுறேன். ADB ஷெல் PM லிஸ்ட் பேக்கேஜஸ் சொல்லி போட்டு காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸில் இருக்கிற மொத்த பேக்கேஜஸ் லிஸ்டிங் பண்ணி காட்டியிருக்கு. என்னென்ன அதோட நேம்ஸ், அந்த பேக்கேஜோட நேம் என்னன்னு சொல்லி com.android தான் மேக்ஸிமம் இருக்கும். அது இல்லாமல் சிலது கூட இருக்குது. அது இல்லாமல் இருக்கிறது என்னன்னு நான் சொல்லி காட்டுறேன். இந்த கமாண்டை போட்டுட்டு இதுலேருந்து நான் com.android அப்படிங்கிற இந்த ஃபோனுங்கிற இதோட APK லொக்கேஷன் மட்டும் நான் எடுத்து காட்டுறேன். அது எடுக்கிறதுக்கான வழி என்னென்னா, அதில் 2 வழி இருக்குது. அதில் மொதல் வழி என்னென்னா ADB ஷெல் PM பாத் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். இந்த PM பாத்தில் போயிட்டு அந்த பேக்கேஜோட நேம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். எனக்கு இந்த இப்போ ஃபோன் அப்படிங்கிற ஒரு இதோட APK லொக்கேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இது கொடுத்தேன்னா அதோட லொக்கேஷன் காட்டுது பார்த்தீங்களா. சிஸ்டமில் ப்ரிவிலேஜ்டு ஆப்ஸில் டெலிசர்விஸ்.apk அப்படின்ட்டு இது APK ஃபைல். பாருங்கள், APK ஃபைலோட லொக்கேஷன் நம்ம காட்டிருச்சு. இது இல்லாமல் இன்னொரு வழி என்னென்னா, இது டைரக்ட் மெத்தட். நம்ம அந்த அப்ளிகேஷன் போட்டால் கூட ADB ஷெல் PM லிஸ்ட் பேக்கேஜஸ் அப்படிங்கிற முன்னாடி யூஸ் பண்ண கமெண்ட் தான். அதில் என்னென்னா
-Fன்னு ஒரு இதை ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம அந்த அப்ளிகேஷனோட நேமை கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா அதோட லொக்கேஷனை காட்டிடும். வித் அந்த பேக்கேஜோட நேமோட காட்டும். பார்த்தீங்கன்னா பேக்கேஜோட நேம் ஈக்குவல் பேக்கேஜ் நேம் சொல்லி காட்டுது பார்த்தீங்களா, அந்த ஈக்குவல் சைனோட போட்டு காட்டும். இப்போ நீங்கள் இதை பார்த்ததை மொத்தமாக எல்லாத்துக்குமே லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு என்னென்னா ஜஸ்ட் அந்த -Fஓட போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த சிஸ்டமில் இருக்கிற அப்ளிகேஷன் மொத்தத்துக்குமே காட்டும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாத்துக்குமே காட்டுது, எல்லா அப்ளிகேஷனுக்குமே காட்டுது. அதோட லொக்கேஷனோட பாருங்கள் எல்லாமே இருக்கா. இதில் அந்த ஃபோனுங்கிறத நான் தேடி காட்டுறேன் பாருங்கள். எங்கே இதோ பாருங்கள், சிஸ்டம் ப்ரிவிலேஜ் அது com.android.phone இருக்கு பார்த்தீங்களா, இதோ இருக்குது இந்த லொக்கேஷன். இதுதான் அந்த லொக்கேஷன், இதுதான் முன்னாடி காட்டினது. ஓகே மக்களே, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பார்க்கறது சொல்லியிருந்தேன்ல, அது எப்படி பார்க்குறதுன்னா இங்கே இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய டிவைஸில் வந்து சிக்னல் அப்படிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்குது. இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோட ஃபைல் நேம் வந்து இது பேக்கேஜ் நேம் வந்து வேறையாக தான் இருக்கும். எப்பயுமே சிக்னலுக்கும் டெலகிராமுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேறு நேம் இருக்கும். நார்மலாக நீங்கள் போட்டு எடுக்கிறதுனா எடுக்க முடியாது. நீங்கள் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா -3 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வரும். அப்படி இல்லை -Fன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, எஸ்னா சிஸ்டம் அப்ளிகேஷன், சிஸ்டமில் ப்ரீ இன்ஸ்டால் ஆகிற அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம காட்டும். 3 கொடுத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன், F கொடுத்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுக்கான இதையும் காட்டும். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுங்கிறனால நம்ம வந்து -3 கொடுக்குறோம். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் காட்டுன்னு சொல்லியிருந்தாலும் இதை காட்டுறேன். சிக்னல் பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து தேர்ட் பார்ட்டி நானாக இன்ஸ்டால் பண்ண டவுன்லோட் பண்ணி. ஸோ அதுக்கு இந்த மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா பாத் லொக்கேஷன், இது ஆண்ட்ராய்டோட பேக்கேஜ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ இருக்குது, org.throw-crime.secure SMS சொல்லியிருக்கு. அதே மாதிரி டெலகிராம் பார்த்தீங்கன்னா டெலகிராமுக்கு வேற ஒரு நேம் இருக்கும். டெலகிராமுக்கும் அந்த பேக்கேஜ் நேம் வேறு தான். இப்போ இந்த பேக்கேஜ் நேம் இதுக்கான லொக்கேஷன் எடுக்கணும்னா சேம் அதே தான். நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாத்தில் போட்டு எடுத்துக்க வேண்டியதான் தனியாக நம்ம அதோட லொக்கேஷனை மட்டும். இப்போ உங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சிக்னலோடது வேணும்னா அதே மாதிரி ஷெல் பிஎம் லிஸ்ட் பேக்கேஜில் போட்டு பேக்கேஜோட நேமை சொன்னால் மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். ஒன்று நீங்கள் செக்யூருங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணலாம், இல்லை எஸ்எம்எஸ் அப்படிங்கிற அந்த கீவேர்டை யூஸ் பண்ணலாம். எதை யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அது காட்டிடும் கரெக்டாக. இது அந்த பேக்கேஜோட நேம்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுனால இது இந்த மாதிரி எடுக்குது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் எடுக்க முடியும். இப்போது அந்த ஃபோனுங்க ஏபிகேவோட ஃபைல் லொக்கேஷனை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டரியில் எனக்கு எந்த ஃபைலுமே இல்லை, எம்டி டைரக்டரி இது, இந்த எம்டி ஃபோல்டர் இது. எம்டி ஃபோல்டரில் அந்த ஏபிகேவை நான் வந்து புல் பண்ணுறேன். அதாவது ஆண்ட்ராய்ட் டிவைஸ்லேருந்து என்னோடய டிவைஸ்க்கு புல் பண்ணுறேன், என்னோடய சிஸ்டம்க்கு புல் பண்ணுறேன். அதுக்கான அந்த கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன ப்ரொசீஜர் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ அந்த லொக்கேஷனை காப்பி பண்ணிக்கிட்டு ADB ஃபுல் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த லொக்கேஷனை போட்டு என்னோடய கரண்ட் டைரக்டருக்கே வேணுங்கிறனால அதை போட்டு டாட் வச்சு நான் என்ட்ரு கொடுக்குறேன். அந்த ஃபைல் ஃபுல்லாக என்னோடய டிவைஸ்க்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா DIR கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த ஒரு ஏபிகே மட்டும்தான் என்னோடய இப்போ புதுசாக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, teleservice.apk. இப்போ இந்த ஏபிகேவை நான் என்னோடய ஃபோனுக்கு வேணும், என் ஃபோனில் நான் வச்சுருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா என் ஃபோனுக்கு நான் திரும்ப புஷ்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி நான் அந்த இதை வந்து புஷ் பண்ணி அனுப்பேன். அதுக்கு நான் முதல் என்னோடய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காட்டிடுறேன் என்னோடய SD கார்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. SD கார்டில் இதுக்கு முன்னாடி இப்போ யூஸ் பண்ண அந்த பேக்கேஜ் நேம் வியூவர் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் அந்த புஷ் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி என்னோடய பிசியிலேருந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டத்துக்கு ஒரு அதே ஏபிகே ஃபைலை நான் புஷ் பண்ணுறேன். அந்த ஃபைல் நேம் போட்டு என்னோடய டெஸ்டினேஷன் லொக்கேஷனை போட்டு என்ட்ரு கொடுத்ததும் போயிடுச்சு. பார்த்தீங்களா, அந்த ஃபைல் இங்கே வந்துடுச்சு பார்த்தீங்களா, teleservice.apkன்னு சொல்லிட்டு. இப்போது வாங்க நம்ம வீடியோவோட ஸ்பெஷல் கமாண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோவோட ஸ்பெஷல் கமாண்ட் என்னென்னா ஜஸ்ட் நம்மளோட ஆண்ட்ராய்ட் சிஸ்டத்தோட டிஸ்பிளேவோட விளையாட போகிறோம். எஸ், அந்த விண்டோ சைஸோட அந்த ஐகான்ஸோட அதோட விளையாட போகிறோம். இதுக்கு வந்து WM சொல்லி ஒரு கமெண்ட் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதில் வந்து சைஸையும் டென்சிட்டியும் நம்ம மாற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிஃபால்ட் சைஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இது ஷெல்லுக்குள்ளே இருக்கனால நீங்கள் ஷெல்லுக்குள்ளே போயிட்டு கூட WM சைஸ்ன்னு சொல்லி கூட பார்க்கலாம். நான் அப்படியே ADBயில் ஷெல்னு சொல்லி டேரெக்டாக யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா சைஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா அது இப்போ என்னோடய கரண்ட்டாக இருக்கிற டிஸ்பிளேயோட சைஸ் என்னன்னு சொல்லி காட்டுது. எனக்கு வந்து 1440 x
30 40 அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வித் ஹைட்டுங்கிற காம்பினேஷனில் இருக்கும். நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஷெல் WM சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களுக்கு தேவையான கான்ஃபிகரேஷனை வச்சு அதுவும் வித் ஹைட்டு அப்படிங்கிற ஒரு இதில் தான் கொடுக்கணும். உங்களுக்கு என்ன வித்தில் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஜஸ்ட்டு 1400 கொடுத்துட்டு க்ராஸ் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஒரு ஹைட்டு சொல்கிறேன். சும்மா ஒரு 2000 கொடுக்குறேன். கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்தேன்னா என்னோடய மொத்த டிஸ்பிளேயோட சைஸும் மாறி இருக்கும் பாருங்கள் மாறிடுச்சா? மொத்த டிஸ்பிளேயோட சைஸும் நான் கொடுத்த காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக சின்னதாக இருக்குது, குட்டி உண்டு. அடுத்து இப்போ நான் அதை வந்து மறுபடியும் பழைய சைஸ்க்கே கொண்டு வரணும், நார்மல் சைஸ் கொண்டு வரணும்னா ஜஸ்ட் அதையே கொடுத்துட்டு அந்த சைஸுக்கு பதிலாக ரீசெட் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா பழைய மாதிரிக்கு மாறிடும். W சைஸ் ரீசெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா என்னோடய டிஸ்பிளேவோட சைஸ் வந்து மறுபடியும் ரெஸ்டோர் ஆகிடும், பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ டென்சிட்டி அப்படின்னா அது டிஸ்பிளேவோட டென்சிட்டி. டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐக்கானும் பெருசாக இருக்கா? இந்த டென்சிட்டியை குறைக்கிறதுக்கான கமாண்டு தான் டென்சிட்டிங்கிறது. WM டென்சிட்டின்னு கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா என்னோட கரண்ட்டாக இருக்கிற டென்சிட்டி என்னன்னு சொல்லி காட்டும். 560 இந்த ஃபிசிக்கல் டென்சிட்டியை நான் மாற்றணும், எனக்கு தேவையான கவுண்ட்டில் நான் வைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நானே ஒரு கவுண்ட் கொடுக்கலாம். ADB ஷெல் WM டென்சிட்டின்னு கொடுத்து எனக்கு தேவையான ஒரு டென்சிட்டியை கொடுக்கலாம் நான். இதில் வந்து நீங்கள் மினிமம் லெவல் வந்து எப்பயுமே மேக்ஸிமம் வந்து 70க்கு மேலே தான் யூஸ் பண்ணணும், 70 கீழே யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஒரு 400 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன் பாருங்கள். என்னோடய டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டியாக மாறிடுச்சு பாருங்கள். எல்லாமே சைஸ் வந்து சின்னதாகிடுச்சு பாருங்கள். என்னோடய ஐக்கானோட சைஸ் கூட எல்லாமே சின்னதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய நோட்டிஃபிகேஷன் பார் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதும் பாருங்கண்ணே குட்டியாக இருக்கும் பாருங்கள், அதுவும் கூட குட்டியாக இருக்குது. இப்போது இதை வந்து நான் பழைய நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன்னா முன்ன யூஸ் பண்ண மாதிரி சைஸுக்கு ரீசெட் எப்படி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நம்ம டென்சிட்டிக்கும் ரீசெட் யூஸ் பண்ணலாம். ADB ஷெல் WM டென்சிட்டி கொடுத்து ரீசெட் கொடுத்தோன்னா பழைய நிலைமைக்கு வந்துடும் பாருங்கள். ரீசெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா ஓகே, பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. இதை தவிர்த்து இதில் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஓவர் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் இருக்குது. அது என்னன்னு நீங்கள் பர்சனலாக செக் பண்ணி பாருங்கள். நாங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டு நல்லா இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பர்சனலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் என்னென்னு தெரியும். இந்த கமெண்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸிமம் இருக்கும், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் பேக்கப்பும் ரெஸ்டோரை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். Until then, take care. Bye bye.